வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரும் உலக இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் இந்த சத்தியமுள்ள தேவனை சத்தியத்தின்படி அறிந்து சத்தியத்தின்படி விசுவாசிக்கும் போது சத்தியத்தின்படி சத்தியத்தினால் நாம் விடுதலை பெற வேண்டும் என்ற தலைப்பிலே நாம் இன்றைய காரியங்களை பார்க்க இருக்கிறோம். அப்ப சத்தியத்தினாலே விடுதலை பெறுங்கள், இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு. எதனாலே விடுதலை பெற வேண்டும்? சத்தியத்தினாலே. நீங்கள் உண்மையான கிறிஸ்துவின் சீசர்களாக ஆவதற்கு நீங்கள் சத்தியத்தினால் விடுதலை பெற்றிருந்தால் மாத்திரமே உண்மையான கிறிஸ்துவின் சீசர்களாக மாற முடியும். நீங்கள் சத்தியத்தை வேதம் வெளிப்படுத்தும் பிரகாரமாக அறிந்து கொள்ளாமல் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்ற இயலாது. அப்ப தேவனுடைய வார்த்தை தேவனை குறித்து வெளிப்படுத்தும் போது தேவன் திரியேக தேவனாய் இருக்கிறார் என்பதை நமக்கு அறிவிக்கிறது. அந்த திரியேக தேவன் நித்திய பிதாவாகிய தேவனாக, நித்திய குமாரனாகிய தேவனாக, நித்திய பரிசுத்த ஆவியான தேவனாக மூன்று நபர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் மூவரும் இணைந்து ஒரே தேவனாக இருக்கிறார் என்பதையும் நமக்கு இந்த வேதாகமம் அறிவிக்கிறதாக இருக்கிறது. அப்ப நம்ம தேவனை வேதம் வெளிப்படுத்தின சத்தியத்தின் அடிப்படையில அறிந்து விசுவாசித்தால் மாத்திரமே நாம் சத்தியத்திலிருந்து விடுதலை பெறும், சத்தியத்தினாலே விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப சத்தியத்தின் அடிப்படையிலே நம்ம விடுதலை பெறுவதற்கு சத்தியமுள்ள தேவனை நாம் அறிந்து விசுவாசிக்க வேண்டும். சரிங்களா? அப்ப சத்தியமுள்ள தேவன் யார்? அவர் தம்மை குறித்து வெளிப்படுத்தும் போது எப்படி வெளிப்படுத்துகிறார்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் என்று சொல்லும் போது மூல மொழியிலே எலோஹிம் என்ற பன்மை வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது நீங்க பார்க்கலாம். பன்மை வார்த்தை ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு அழைக்கக்கூடிய வார்த்தை. ஒரு நபரை அழைக்கும் போது எல் என்று அழைப்பார்கள். அது இறைவன் அல்லது கடவுள் என்ற பொருள் படக்கூடியதாக இருக்கிறது. அதே சமயம் ஹிம், எல் கூட ஹிம் என்ற வார்த்தை இணைந்து வரும்போது எலோ ஹிம் என்று சொல்லும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களை, பன்மையில் உள்ளவர்களை குறிப்பிடக்கூடிய வார்த்தை என்னதுங்க? எலோ ஹிம். ஆதியிலே தேவன் என்று சொல்லும் போதே தேவன் தம்மை குறித்து தாம் பன்மையில் இருப்பதை குறித்து வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்ப நாம் எப்படி அறிந்திருக்க வேண்டும்? தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற இணைந்து ஒரே தேவனாக இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஹேலோகிம் என்ற வார்த்தை அநேக முறை பழைய ஏற்பாட்டிலே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வேதாந்தத்தினுடைய மெய்யான தேவனுக்கு இது குறிப்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஏலோகிம் என்ற வார்த்தை எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோ அங்கே பன்மை பெயர் சொல்லாக இருப்பதையும் அந்த வார்த்தை முடிவு பெறும்போது ஒருமை வினை சொல்லுடன் முடிவதையும் நீங்கள் பார்க்கலாம். எப்படி ஒரே தேவன் மூன்று நபராக, மூன்று நபர் எப்படி ஒரே தேவனாக இருப்பார் என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பலாம். கரெக்டுங்களா? ஒரு நபர்னா என்ன? அவருக்கு ஒரு பாடி இருக்கணும், அவருக்கு ஒரு சுய சித்தம் இருக்கணும், ஒரு சுய விருப்பம் இருக்கணும், சுய சிந்தனை இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதானே ஒரு நபரு. எப்படி நீங்கள் மூன்று நபர் ஒரே தேவன் என்று நீங்கள் எப்படி சொல்லலாம்? ஒரே தேவன் எப்படி மூன்று நபர் என்று நீங்கள் எப்படி சொல்லலாம்? உங்களுக்கு ஒருவேளை கேள்வி எழும்பலாம். நான் என்ன சொல்ல வரேன்? தேவனை மனிதன் புரிந்து கொள்வது என்பது மிக மிக கடினம். ஏன்? எனக்கு அறிவு குறைவு, எனக்கு ஞானம் குறைவு, என்னுடைய சிந்தனை திறன் குறைவு. நான் வரையறைக்குட்பட்ட பூமியில இருக்கிற ஒரு சாதாரண ஒரு மனிதன். அப்ப நான் தேவனை புரிந்து கொள்வதற்கு தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே அவரை அறிந்து கொண்டால் மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும்? அவரை புரிந்து கொள்ள முடியும். அப்ப தேவன் தம்முடைய வார்த்தைகள் மூலமாக வெளிப்படுத்தும் போது அவர் தம்மை திரியேக தேவனாக வெளிப்படுத்துகிறார். அப்ப ஒரு நபர் என்று சொல்வதற்கு உருவம் அவசியம் அல்ல. ஒரு நபர் என்பதற்கு குணாதிசயங்கள் போதுமானது. இப்ப நீங்கள் பிசாசை குறித்து வாசிக்கிறீங்க. பிசாசை குறித்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? பிசாச பார்க்க முடியுமா? பிசாச பார்க்க முடியாது. ஆனா அவனை ஒரு நபர் என்று சொல்றோம். ஏன்? அவன் பொய்யனும் பொய்யுக்கு
பிதாவுமாய் இருக்கிறான். அவன் தன்னுடைய சொந்தத்திலிருந்து பேசுவான். அவன் மேட்டிமையான இருதயம் கொண்டவன். இதெல்லாம் அவனுடைய குணாதிசயங்கள். அவன் ஸ்பிரிட்டா இருந்தாலும் அவனுக்கு குணநல பண்புகள் இருப்பதனாலே அவனை ஒரு நபராக நாம் அறிந்திருக்கிறோம். சரிங்களா? இதே போல நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், ஆவிக்குரிய வகையிலே சிருஷ்டிக்கப்பட்ட தூதர்களும் உண்டு. ஆனால் தேவன் இந்த தூதர்களை போன்றவர் அல்ல. தேவன் மனிதர்களை போன்றவர் அல்ல. மனிதனையும் தூதர்களையும் சிருஷ்டித்தவர் தான் தேவன். அப்ப அந்த தேவனை தேவன் வெளிப்படுத்தின வார்த்தைகளின் அடிப்படையில் அறிந்து கொள்ளும் போது தேவன் தம்மை தன்மை உடையவராக வெளிப்படுத்துகிறார். அப்ப பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இணைந்து ஒரே தேவனாக இருக்க முடியும் என்பதை இந்த சத்தியம் அறிவிக்கிறது. அந்த சத்தியத்தின் அடிப்படையில் நம்ம அவரை அறிந்திருக்க வேண்டும். எப்படி ஒரே தேவன் மூன்று நபர் எப்படி ஒரே தேவனாக இருக்கலாம் என்ற ஒரு வேளை உங்களுக்கு கேள்வி எழும்புமானால் அதை மனிதனுடைய வரையறைக்குட்பட்ட சிந்தனைக்கு புரிந்து கொள்வது கடினம். புரியுதுங்களா? அதை புரிந்து கொண்டு விவரிப்பது ஒருவேளை உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். ஆனா உங்களால் என்ன பண்ண முடியும்? விசுவாசிக்க முடியும். ஏன்? சத்தியம் அந்த சத்தியம் உள்ள தேவனை திரியேக தேவனாக அறிவிக்கிறது. அந்த தேவன் தம்முடைய சாயல்ல மனிதனை சிருஷ்டித்தார். தம்முடைய சாயல்னா என்ன? அவரை போல உருவத்தை குறிக்கிறதா இல்ல குணநல பண்புகளை குறிக்கிறதா? குணநலம். ஓகே, இந்த சாயல்ங்கிற வார்த்தை ஒன்றுக்கு மேற்பட்ட அர்த்தத்தை தரக்கூடிய வார்த்தை. அதனாலதான் நம்ம இந்த இரண்டு பதில்களையுமே சொல்றோம். உருவத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம்? அப்பாவை போல மகன் இருக்கிறான் என்று சொல்லுவோம். குணநல பண்புகளையும் என்ன சொல்லுவோம்? இவன் அப்பா போலயே செய்யறானேன்னு சொல்லுவோம். ரெண்டுக்குமே சாயல் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தும். இதே மாதிரி அநேக வார்த்தைகள் தமிழில உண்டு. குறிப்பாக நீங்கள் ஆறுன்னு எடுத்துட்டீங்கன்னா நதியவும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தமிழ்ல ஆறு என்று சொல்லுவோம். நம்பர்ல வரக்கூடிய எண்ணையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆறு என்று சொல்லுவோம். பாடு, அதாவது கஷ்டப்படுறதையும் நம்ம பாடு என்று சொல்லுவோம். சந்தோஷத்துல பாடுறதையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பாடு என்று சொல்லுவோம். ஓடு, வேகமாக விரைவாக ஒரு இடத்துக்கு சென்று போய் வா என்று சொல்வதையும் ஓடு என்று சொல்லுவோம். நம்முடைய கூரையின் மீது அமைப்பதையும் ஓடு என்று சொல்லுவோம். ஒரே வார்த்தை ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள்படக்கூடியதாக இருக்கிறது. ஒரே சொல் இரண்டு அர்த்தங்களை தரக்கூடியதாக இருக்கிறது. அப்படி நாம் வேதாந்தத்திலே பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தையிலே இந்த சாயல் என்பது ஒன்று. அப்ப சாயல் என்றால் என்ன? இப்ப தேவன் மனிதனை மண்ணினாலே சிருஷ்டிக்கிறார். அவன் நாசியிலே சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான். தேவன் மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பாகவே தேவன் தமக்குள்ளாக பேசிக் கொள்கிறதை பார்க்க முடிகிறது. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனிதனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லிட்டு ஆதியாகமம் 1:27 பாருங்க. ஆதியாகமம் 1:27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அவனை ஆணும் பெண்ணுமாக, அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். அப்ப மனிதன் யாருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான்? அப்ப தேவன் எப்படிப்பட்டவர்? வானம் பூமி எல்லாம் இப்பதான் உண்டாகுது. அதுக்கு முன்பாக இருந்தே இருக்கக்கூடியவர் தான் யாரு? தேவன். காலத்துக்கு அப்பாற்பட்டவர் தான் யாரு? தேவன். பூமி என்று உண்டாகி பூமியை சுற்றி இருக்கிற காரியங்கள் உண்டாகும் போதுதான் காலம் என்ற ஒன்று உருவாகிறது. அது உருவாவதற்கு முன்பாக நித்தியமா இருக்கக்கூடியவர் தான் தேவன். அப்ப தேவன் எப்படிப்பட்டவராக எந்த சாயலில் இருக்கிறார்? மனிதர்களை போல அவர் இருக்கிறார் நம்ம நினைக்கலாமா? அப்ப நாம் எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், வேதாகமம் நமக்கு வெளிப்படுத்துகிறது தேவன் ஆவியா இருக்கிறார் என்று வெளிப்படுத்துகிறது. அப்ப ஆவியான தேவனுக்கு ரூபம் கிடையாது. ஆவிக்கு ஷேப் இருக்குமா? அப்ப சாயல் ரூபம் என்ற ஆதியாகமம் 1:26-27 வசனங்களை வாசிக்கும் போது நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் மற்ற தெய்வங்களை போன்ற ஒருவர் அல்ல. அவர்
தனித்துவமான தேவன், இந்த வேதாந்தத்தினுடைய மெய்யான தேவன். அவர் ஆவியாய் இருக்கிறார், அவர் சர்வ ஞானியாக இருக்கிறார், அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார், அவர் சர்வ வியாபியாக இருக்கிறார். கரெக்டுங்களா? இந்த தன்மைகளை தேவன் வேறு ஒருவருடனும் அவர் பகிர்ந்து கொள்வதில்லை. தேவன் சத்தியமுள்ளவர், தேவன் நித்தியமானவர், தேவன் சிருஷ்டிகர், தேவன் மாறாதவர். இந்த தன்மைகளை, இந்த பண்புகளை தேவன் தம்மை தவிர வேறு ஒருவருடனும் பகிர்ந்து கொள்வதில்லை. ஆனால் அதே தேவன் நீதியுள்ளவராக, அன்புள்ளவராக, பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறார். சரிங்களா? அதே தேவன் பேசுகிறவராக, சிந்திப்பவராக, தீர்மானங்கள் எடுக்கிறவராக, பகுத்தறியக்கூடியவராக இருக்கிறார். இவைகள் அனைத்தும் உள்ளவர் தான் ஒரு தேவனாக இருக்கிறார். அந்த ஒரே தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற 3 தனிப்பட்ட நபர்களாக ஆனால் ஐக்கியத்தில் ஒன்றுபட்டு இருக்கிறார்கள். இதுதான் வேதாகமம் வெளிப்படுத்துகிற சத்தியம். அப்ப இந்த தன்மைகளிலே எந்த தன்மைகளை உடையவனாக மனிதனை சிருஷ்டித்தார்? என்னுடைய கேள்வி உங்களுக்கு புரியுதா? தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார். தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியும் தேவன் சிருஷ்டித்தார். சாயல், ரூபம் என்று சொல்லும் போது நீங்கள் மூலமொழியில் எடுத்து பார்த்தாலும் கூட தேவனுடைய உருவத்தை குறிக்கவில்லை, தேவனுடைய குணநல பண்புகளை குறிக்கிறது. தேவனுடைய குணநல பண்புகளிலே பிரதானமாக இருக்கக்கூடிய சர்வ வியாபியாகவும், சர்வ ஞானியாகவும், சர்வ வல்லமையாகவும் இருக்கக்கூடிய அவருடைய தன்மைகளை அவரை தவிர வேற யாருடனும் அவர் பகிர்வது இல்லை. அவர் மாத்திரமே நித்தியர், அவர் மாத்திரமே சத்தியர், அவர் மாத்திரமே சிருஷ்டிகர், அவர் மாத்திரமே மாறாதவர். ஆனால் அதே தேவன் நீதி உள்ளவராக, பரிசுத்தம் உள்ளவராக, அன்புள்ளவராக இருக்கிறார். அதே தேவன் பகுத்தறியக்கூடியவராக, தீர்மானங்கள் எடுக்கக்கூடியவராக, பேசுகிறவராக, சுய சித்தம் விருப்பமுடையவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தன்மைகளை, குணநல பண்புகளை கொண்ட தேவன் தம்முடைய சாயலாக யாரை சிருஷ்டித்தார்? மனிதனை சிருஷ்டித்தார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அப்ப ஆணும் பெண்ணுமாக தேவன் சிருஷ்டிக்கும் போது, தம்முடைய சாயலாக சிருஷ்டிக்கும் போது எந்த சாயலை, எந்த குணநல பண்புகளை மனிதனுக்குள்ள தேவன் வைத்தார்? பேசுகிறவனாக, பகுத்தறியக்கூடியவனாக, சிந்திக்கக்கூடியவனாக, செயல்படக்கூடியவனாக. என்னன்னா நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், தெய்வீக தன்மை தேவனுக்கு மாத்திரமே உரியது. தெய்வீக தன்மை எது? தேவன் ஆவியா இருக்கிறார், தேவன் நித்தியரா இருக்கிறார், தேவன் சிருஷ்டிகராக இருக்கிறார், தேவன் மாறாதவராய் இருக்கிறார், அவர் சர்வ ஞானி, அவர் சர்வ வியாபி, அவர் சர்வ வல்லவர். இதெல்லாம் என்னது? தெய்வீக தன்மைகள். இந்த தெய்வீக தன்மைகளை தேவன் வேறொருவரோடும் அவர் என்ன பண்ணுவதில்லை? பகிர்ந்து கொள்வதில்லை. கரெக்டுங்களா? என்னுடைய மகிமையை நான் யாருக்கும் கொடைன்னு சொல்றார். அப்ப தெய்வீக தன்மையை யாரொருவரோடும் தேவன் பகிர்ந்து கொள்வதில்லை. இப்ப ஆவிக்குரிய தன்மைகள் சிலது நாம் பார்க்கிறோம். எது? தேவன் நீதி உள்ளவராய் இருக்கிறார், தேவன் அன்புள்ளவராய் இருக்கிறார், தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார், தேவன் ஞானம் உள்ளவராய் இருக்கிறார். இது எல்லாமே ஆவிக்குரிய தன்மைகள். யாரிடம் இருந்தது? தேவனிடம் இருந்தது. நபர் தன்மையை குறித்து பார்க்கும்போது, ஒரு நபராக இருப்பாரானால் அவருக்கு சுய சித்தம் இருக்கிறோம், சுய விருப்பம் இருக்கும், அவர் சுயமாக சிந்திப்பார், சுயமாக செயல்படுவார், பகுத்தறியக்கூடியவராக இருப்பார், பேசக்கூடியவராக இருப்பார். அவரை என்னன்னு சொல்லுகிறோம்? நபர் தன்மை உடையவர் என்று சொல்லுகிறோம். இது மூணுமே யாருக்கு இருக்கு? தேவனுக்கு இருக்கு. அப்ப இந்த தன்மைகளில் எந்த தன்மை உடையவனாக மனிதனை சிருஷ்டித்தார்? தெய்வீக தன்மை மனிதனுக்கு இருக்கா? ஆவிக்குரிய தன்மைகள் மனிதனுக்கு இருந்துருச்சா? இந்த இடம் நமக்கு புரிஞ்சாதான் நம்ம சத்தியத்தினால எங்க விடுதலை பெறணும்னு புரியும். அப்ப தேவன் மனிதனை சிருஷ்டிக்கும் போது, ஆதாம் ஏவாள் மனுஷனையும் மனுஷையும் சிருஷ்டிக்கும் போது தம்முடைய சாயலாக இருந்த ஆவிக்குரிய தன்மைகளை கொண்டவனாக மனிதனை சிருஷ்டித்தார். நபர் தன்மை கொண்டவனாக மனிதனை சிருஷ்டித்தார். மனிதன் மாத்திரம்தான் ஏனைய சிருஷ்டிப்புகளிலே தனித்துவம் வாய்ந்த சிருஷ்டிப்பு. ஏனென்றால் தேவனோட கூட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரே ஒருவன் உண்டு என்றால் அது யார்தான்? மனிதன் மாத்திரம்தான்.
மற்ற உயிரினங்களோ மற்ற சிருஷ்டிப்புகளும் தேவனுடைய மகத்துவத்தையும் மகிமையும் வெளிப்படுத்துகிறது. ஆனால் தேவனோட கூட தொடர்பு கொண்டு தேவனோட உறவை கொண்டு தேவனோட ஐக்கியப்படுகிறதா இருந்தால் ஒருவரால் தான் முடியும். யாருனால? மனிதனால மாத்திரம் தான் முடியும். அந்த தன்மைகளை கொண்டவனாக மனிதனை தேவன் சிருஷ்டித்தார். சரிங்களா? முதலாவது சிருஷ்டிக்கப்பட்டது ஆண். ஆணினுடைய விலா எலும்பிலிருந்து எடுத்து சிருஷ்டிக்கப்பட்டது பெண். அப்ப இருவரும் தேவனுடைய சிருஷ்டிப்பிலே சமமானவர்கள். 6ஆம் நாளிலே தேவன் இவர்களை சிருஷ்டித்தார். அவர்கள் இருவரும் இசைந்து ஒரே மாம்சமாக இருக்கும்படி அவர்களை ஆசீர்வதித்தார். அப்ப தேவன் மனிதனை தம்முடைய சாயலை சிருஷ்டித்து ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து ஆவிக்குரிய தன்மைகள் உடையவர்களாக நபர் தன்மை உடையவர்களாக சிருஷ்டித்து அவர்களை ஒரே மாம்சமாக இருக்க சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த சிருஷ்டிப்பின் அடிப்படையிலே தேவன் மனிதனை சிருஷ்டித்த விதத்தை நாம் அறிந்திருந்தால் மாத்திரம்தான் மனிதன் எப்படி மீறுதலுக்குட்பட்டு பாவத்தில் விழுந்து போனான் என்றும் எங்கிருந்து நாம் விடுதலை பெற முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஓகே, இப்ப தேவன் ஏதேன் தோட்டத்துல மனிதனை வைக்கிறார். என்ன சொல்றார்? அவன்கிட்ட அதை பண்படுத்தவும் காக்கவும் சொன்னார். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் மனிதனுடைய விலா எலும்பிலிருந்து மனுஷியை உண்டாக்கினார். நம்ம ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வரும்போது சர்ப்பம் சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் தந்திரமுள்ளதாய் இருந்திருக்கிறதையும் அந்த தந்திரமுள்ள சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்ததையும் பார்க்கிறோம். ஏவாளினுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து ஆதாமும் மீறுதலுக்கு உட்பட்டதை நாம் பார்க்கிறோம். இப்ப பாவத்துல மனித இனம் விழுந்து போனது. மனித இனம் பாவத்திலே விழுந்து போன பின்பு எதை இழந்தது? அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொன்னார். புசித்த உடனே ஆதாம் மரித்துட்டாரா? மரிக்கல. 930 வயதுல எல்லாம் சரீர பிரகாரமான மரணம் வந்தது. இவர்கள் செய்த பாவத்துக்கு தண்டனையாக அந்த சரீர பிரகாரமான மரணம் வந்தது. அப்ப என்ன நடந்திருக்கும்? அந்த இடத்துல எதுல மரித்த நிலைமை உண்டாயிருக்கும்? ஆத்துமா அல்லது ஆவிக்குரிய மரித்த நிலைமை என்று நாம் சொல்லுகிறோம். இந்த ஆவிக்குரிய தன்மைகளாக இருக்கக்கூடிய தேவனுடைய அன்பையும் தேவனுடைய பரிசுத்தத்தையும் தேவனுடைய நீதியையும் தேவனுடைய ஞானத்தையும் இழந்த ஒருவனாக மனிதன் மாறிவிட்டான். ஆவிக்குரிய தன்மைகளை இழந்ததனாலே ஆவிக்குரிய தேவனோடு கூட அவனால் என்ன பண்ண முடியல? ஐக்கியப்பட முடியல. தேவனுக்கும் மனிதனுக்கும் உண்டான பிரிவை தான் நாம் மரித்த நிலை என்று சொல்கிறோம். ஆவிக்குரிய மரித்த நிலை. அப்ப பாவத்துல விழுந்து போன நிலை. இப்ப மனிதனுக்கான மீட்புக்கான ஒரே ஒரு வழி உண்டென்றால் அது யாருடைய மாற்றம் தான் இருக்கும்? ஏனென்றால் தேவன் தான் மனிதனை சிருஷ்டித்தார். இப்ப மனிதன் தேவனோட கூட இருக்கிற ஐக்கியத்திலும் உறவிலையும் பிரிவு உண்டாகும்படியாக ஆவிக்குரிய அந்த மரித்த நிலைமையில இருக்கிறான். அவனை மீண்டுமாக ஜீவனுக்குள்ளாக வந்து தேவனிடத்தில் ஐக்கியமும் உறவும் கொள்வதற்கு யார் ஒருவரால் தான் அந்த வேலையை செய்ய முடியும்? அவனை சிருஷ்டித்த தேவனால மாத்திரம் தான் செய்ய முடியும். புரியுதுங்களா நான் சொல்றது? அப்ப தேவன் தாம் சிருஷ்டித்த மனிதனை பாவத்தில் விழுந்து போன பின்பு அவன் அப்படியே போயிட்டுன்னு விடல. அவன் பாவ சாயலிலே என்றென்றைக்கும் இருந்து விடாதபடி அவன் மீண்டுமாக தேவனுடைய சாயலை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் ஏற்கனவே ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அந்த திட்டத்தை தீர்க்கதரிசன சுவிசேஷ செய்தியாக அவர் அறிவித்தார். என்ன சொல்றார்? ஆதியாகமம் 3:15 உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். சர்ப்பத்தின் ஊடாக இருந்து ஏவாளை வஞ்சித்த சாத்தானை பார்த்து தேவன் சொல்லுகிறார், உனக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். ஒரு ஸ்திரீயின் வித்தாக ஒருவர் வருவார், அவர் உன் தலையை நசுக்குவார். ஸ்திரீயின் வித்தாக யார் வந்தார்? ஒரு ஆண் பெண் சேர்க்கை இல்லாமல் ஒரு கன்னி கர்ப்பவதியாகி குமாரனை பெற்றாள் என்ற செய்தியை நாம் சத்தியத்துல வாசிக்கிறோம், சுவிசேஷத்துல வாசிக்கிறோம். அது யார் அப்படி பிறந்தான்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அப்ப இயேசு கிறிஸ்து என்ற சத்தியம் உள்ளவர்
தேவனுடைய சாயலை இழந்து போன மனிதனை மீண்டுமாக அந்த சாயலை பெற்றுக்கொண்டு தேவனோட கூட ஐக்கியப்படுவதற்கு ஒரே வழி உண்டு என்றால் அது யார்தான்? சத்தியமுள்ள இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். மனிதன் பாவத்திலே விழுந்து போனதுக்கு அப்புறம் ஏதேன் தோட்டத்திலிருந்து தேவன் அவனை ஏன் துரத்தினாரு? அவன் அந்த நன்மை தீமை அறியத்தக்கவனாய் இருந்து அந்த ஜீவ விருட்சத்தையும் புசித்து அவன் என்றென்றைக்கு அந்த பாவ சாயலிலே இருந்த கூடாதுங்கிற தேவன் அறிந்தவராய், தேவன் அன்புடையவராய் தம்முடைய குமாரனையே மனித இனத்தினுடைய மீட்பராக அனுப்புவதற்கும் அவரை ஒப்பு கொடுப்பதற்கும் அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களை தம்மிடம் சேர்த்துக் கொள்வதற்கும் தேவன் ஏற்கனவே சித்தமுடையவராக இருந்திருக்கிறார். மனித இனத்தை சிருஷ்டித்த தேவன், மனித இனத்தை பாவத்தில் விழப்போவதை அறிந்த தேவன் மனித இனத்தை பாவத்திலிருந்து மீட்பதற்கான திட்டத்தை ஏற்கனவே வச்சிருந்தாருங்க. தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் இது எப்படி சரி செய்யலாங்கிற யோசிக்கிறது மனிதனுடைய சுபாவம். தவறு செய்வதற்கு முன்பாகவே இவன் தவறு செய்வான் என்பதை அறிந்து அந்த தவறில் இருந்து எப்படி அவனை பாதுகாப்பது, மீட்பது என்று அறிந்தவர் தான் தேவன். அந்த தேவன் மனித இனத்தின் மீட்பராக தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பினார். அப்ப பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை பூமிக்கு அனுப்பினார். அந்த குமாரன் ஒரு ஸ்திரீயின் வித்தாக அவர் என்ன பண்ணாரு? பிறந்தார். அவர் தன்னுடைய சிலுவை மரணத்தினாலே பிசாசுனுடைய கிரியைகளை அளித்தார். அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலினாலே பாவ மன்னிப்பை மனித இனத்துக்கு பெற்றுக் கொடுத்தார். அப்ப நாம் மனித இனம் நம் பாவத்தில் விழுந்து போன நிலையிலிருந்து மீண்டுமாக தேவனுடைய சாயலை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு வழி உண்டு என்றால் அது சத்தியமுள்ள தேவன் மாத்திரம்தான். அந்த சத்தியமாக இருக்கக்கூடிய கிறிஸ்து மாத்திரம்தான். அந்த கிறிஸ்துவை வழியாக கொண்டு, கிறிஸ்துவை சத்தியமாக கொண்டு இருக்கிற ஒருவர் ஜீவனுக்குள்ளாக வந்து தேவனுடைய சாயலை மீண்டும் தரித்து கொண்டு தேவனை போல அவர்கள் மீண்டும் மாறுவார்கள். சரிங்களா? நீங்கள் இங்க பாருங்களேன், 1 கொரிந்தியர் 31 பாருங்க. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் யாரு? குறிப்பா சொல்லுங்க. யாரு? பிதாவா? குமாரனா? பரிசுத்த ஆவியானவரா? யாரை குறித்து? குமாரனை குறித்து சொல்லுகிறார். நீங்கள் தெளிவாக சத்தியத்தில் அறிந்தீர்களானால் யாரை குறித்து சொல்லுகிறது இந்த வசனம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். அப்ப கொரிந்து சபைக்கு எழுதும் போது பவுல் குறிப்பாக சொல்லுகிறார், அவரே தேவனால், கிறிஸ்துவே பிதாவாகிய தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். மனிதன் மீட்படைவதற்கு ஒருவர் உண்டென்றால் அது கிறிஸ்து மாத்திரமே. அந்த கிறிஸ்துவை கொண்டு மனித இனத்தை மீட்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் ஆவிக்குரிய தன்மைகளை இழந்து போனவனாக இருந்தான். அந்த ஆவிக்குரிய தன்மைகளை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய குமாரனை அவர் பூமிக்கு அனுப்பினார். அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார் என்று பார்க்கிறோம். அப்ப சத்தியத்தை அறிந்திருக்க வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், சத்தியத்தினாலே நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப பாவத்திலே மரித்த நிலைமையில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் அவன் தன்னுடைய பாவங்களுக்காக தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பியிருக்கிறார் என்றும், அவர் அனுப்பப்பட்ட குமாரன் என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார் என்றும், அவர் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதனுடைய நிச்சயமாக 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்றும் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய விசுவாசத்தினாலே தேவனுடைய கிருபையினாலே அவர்கள் இலவசமாக அந்த மீட்பை பெற்றுக் கொள்கிறார்கள். நீங்கள் அந்த மீட்பை பெற்றவங்களாக இருக்கிறீங்களா? நீங்கள் அந்த மீட்பை பெற்றிருந்தீங்கன்னா உங்களுடைய பழைய மனுஷனை கலைந்து போட்டவர்களாக இருப்பீங்க. புதிய மனுஷனை தரித்துக் கொள்வீர்கள். இப்ப புதிய மனுஷன் யாரு? பழைய மனுஷன் பாவ சாயலை கொண்டவன், புதிய மனுஷன் தேவ சாயலை கொண்டவன். தேவ சாயலை கொண்டவனிடம் தேவனுடைய ஞானம் இருக்கும், தேவனுடைய நீதி இருக்கும், தேவனுடைய பரிசுத்தம் இருக்கும், தேவனுடைய அன்பு இருக்கும். அன்பினாலே அவன் தேவனை பிரதிபலிக்கிறவனாக ஜீவிப்பான். நீங்கள் வாசிங்களா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 24. இருபத்தி 22லிருந்து 24.
எபேசியர் 4:22-24. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. அப்ப உள்ளத்திலே ஆவியில மரித்த நிலைமையில இருந்தீங்க, பாவத்துல விழுந்து போன போது கரெக்டுங்களா? இப்ப அந்த ஆவியில நீங்கள் என்ன பண்றீங்க? உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாகி இருக்கிற சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு மனிதனும் தேவனுடைய சாயலை இழந்து போன நிலையில் இருக்கிற எந்த ஒரு மனிதனும் மீண்டுமாக அவனுடைய முயற்சியிலே அவன் அந்த சாயலை மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியாது. யாருனால பெற்றுக்கொள்ள முடியும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலே உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் புதிய மனுஷனாகிய தேவனுடைய சாயலாக இருக்கக்கூடிய புதிய மனுஷனை அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? தரித்துக் கொள்வார்கள். நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் ஓகே. அப்ப மனிதனுடைய சொந்த முயற்சி, மனிதனுடைய கிரியைகள், மனிதனுடைய போதனைகள் அவன் தேவனுடைய சாயலை பெற்றுக்கொள்ள எந்த வகையிலும் உதவாது. ஆனால் தேவனை அறிந்து தேவனை விசுவாசித்து தேவனிடத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றுக்கொண்டால் புதிய மனுஷனாகிய தேவனுடைய சாயலை நீங்கள் என்ன பண்ணலாம்? பெற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்தத்திலும் நீதியிலும் நீங்கள் தேவனை பிரதிபலிக்கிறவர்களாக வாழலாம். ஓகேங்களா? நீங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுகிறவர்களா இருக்கீங்களா? எந்த நிலையில இருக்கீங்க? நீங்கள் சத்தியத்தை வேதம் வெளிப்படுத்தின பிரகாரமா அறிந்திருக்கிறீங்களா? நீங்கள் சத்தியத்தை வேதம் வெளிப்படுத்தின பிரகாரமாக விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் விடுதலை தேவன் கொடுக்கிற பிரகாரமாக பெற்றிருக்கிறீங்களா? சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலே நீங்கள் சத்தியத்தினாலே விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி உண்மையான விடுதலை பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்த்துகிறேன். தேங்க்யூ.